அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. அதாவது 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. 5 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையானது 5ஆம் இடமான கும்ப ராசியில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் இணைய போகுதுங்க. இந்த சூரியன் ஒருவருக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு வைக்கக்கூடிய யோகம், சுயமரியாதை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் தரக்கூடியவர் இந்த புதன் பகவான். சுக்கிரன் ஆடம்பரம், செல்வாக்கு, காதல், அழகு, கலை, உறவு மற்றும் இன்பங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய். ராகு ஒருவருக்கு ஆசை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் மாயை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கர்ம வினைகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். ஆக இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை பஞ்சகிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாதவர்கள் அப்படின்னு, எல்லாத்துக்கும் நீதி நெறி, அதாவது ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், தன்னிலை மறவாதவர்கள். அதாவது இந்த காலகட்டங்களில் இப்படித்தான் இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது மற்றவர்களை இடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்திலையும் ரொம்ப தெளிவான நபர்கள், ஆனால் எல்லாத்தையும் தெளிவாக யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நான் யோசிக்கக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. நான் ஒன்று நினச்சி பண்ணால் அது வேறு விதமாக முடியுது. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றணும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. முயற்சிகள் அனைத்தும் தடையாக மாறுதுங்க. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற மாதிரி சில சூழல்கள் அப்படிங்கிறது. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையும், இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டிருக்கு. எந்த விஷயமும் எனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. முயற்சிகள் தடைப்படுதுங்க. திருமணம் தடை அப்படிங்கிறது இருக்குது, குழந்தை பாக்கியம் தடை, வேலையில் தடை அப்படின்னு சொல்லி நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாயிட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான யோக காலகட்டங்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பஞ்சகிரக யோக காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ வேலை தேடி தேடி அலைஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே எனக்கு வேலை தேடுறதுக்கே பிடிக்கல, பேசாமல் ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போயிடலாமான்னு தோணுது. ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி நான் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அமையாதான்னு எதிர்பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. வேலையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், ஒரே கம்பெனியில் பல வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம், உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லைங்க, எனக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, என்னுடைய உழைப்பை மட்டுமே அவங்க திருடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது அமையாதா, எனக்கு உழைப்புக்கு தகுந்த சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையாதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, சில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ரொம்ப எக்ஸாம்ஸ் படிக்கிறது எழுதுறது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டேங்க. கரெக்டான டைமில் எனக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒன்று செலக்ட் ஆகிட்டேங்க, 2வது எக்ஸாம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சால் ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இதனால் மன உளைச்சலுக்கும் மன விரக்தி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த டைமாவது எனக்கு ஏதாவது கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய திறமைக்கு தகுந்த அளவுக்கு அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலுங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. லாஸை கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் பண்ணுவீங்க.
நிறைய நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சொந்தமாக செஞ்சுட்டு இருந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பார்ட்னர்ஸ் மூலமாக அந்த தொழிலை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், கடல் கடந்த பயணங்கள், அதாவது தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த ட்ராவலிங் அப்படிங்கிறது இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இருந்தாலும் அது மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதே சொல்லலாங்க. ஸோ வியாபார ரீதியாக நல்ல ஒரு வர்த்தக ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலம். ரொம்ப நாளாக வந்து திருமணம் சார்ந்த முயற்சிகள், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குதுங்க. ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் ஏதாவது ஒரு ரீதியால் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் வந்து செட் ஆகுதுங்க. அதே நேரத்தில் தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகமே வர மாதிரி ஒரு சூழல். ஸோ இதனால் வந்து ஜாதகம் ஒரு காரணமாகவே இருக்குது. அலைன்ஸ் கரெக்டான விதத்தில் செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. திருமணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இதனால் பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு அவங்க கூட இருக்கக்கூடிய பாதிப்புகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்றைக்கி பிரிந்து வாழக்கூடிய சில நபர்களும் சரிங்க, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன நபர்களும் அவங்கள தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த காதலர்கள் ஒன்றிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குதுங்க. நம்ம ஒரு லைஃப்பில் இருந்தோங்க, அந்த லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த லைஃப் நமக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன ஒரு நிலை, அதே நிலையில் நம்மளை தேடி ஒரு வாழ்க்கை வந்திருக்கு. அந்த வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கலான்னு சொல்லி எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுலேயும் தேவையில்லாத விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இன்றைக்கி ஒருத்தர் விட்டு பிரிகிற அளவுக்கு சூழ்நிலைகள், இன்றைக்கி வேணான்னு சொல்லி விலகி போகிற அளவுக்கு சில நிலைகள் வந்திருக்குது. அந்த நிலைகள்லேருந்து மாறி எதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்றிணைவது, விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், அதாவது புத்திரர் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர். எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சுங்க. நிறைய மெடிசன்ஸ், அதாவது மருத்துவ முயற்சிகள் எடுத்தாச்சுங்க. நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு சரியாக நடக்கலை. இதனால் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்ருக்கோம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாதப்போ தாங்க அதனுடைய வலிகளும் வேதனைகள் எவ்வளோங்கிறது தெரியுது. மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் இந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், புத்திரர் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலும். வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே நேரத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. பங்காளிகள் மூலமாக இருந்து வந்த இப்போ சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகி தீர்ப்புகளும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான வைத்தியம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதனால் அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்வி முடித்தவர்களுக்கு உயர்கல்வியோ அல்லது அடுத்த லெவலுக்கு வந்துட்டு வேற ஒரு ஸ்டடீஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் வரை பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள், நீங்கள் உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து அதில் படித்து பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களே உருவாகும். ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பஞ்சகிரக யோக காலகட்டங்களில் எல்லா விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த பலன்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.